சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம விஜயாவை சுதாவும் நம்ம வாசுதேவனும் சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே வந்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க அந்த வீட்டில் பண்ணாத கலாட்டவே இல்லை. என் பொண்ணோட பணத்துக்காக தான் இவங்க அந்த வீட்டில் என் பொண்ணை வச்சுருந்துருக்குறாங்க. திருட்டுத்தனமாக தாலையும் போட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி விஜயாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டரும் கூட கொஞ்ச நாள் கிளாஸ் கூட வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எங்களுக்காக ஒரு டான்ஸ் தான் ஆடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன சம்மதி, இது கூட நீங்கள் எங்களுக்காக செய்ய மாட்டீங்களா? எங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனும் சுதாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறோன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, விடுங்க முதல்ல கையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்ருதியும் நம்ம ரவியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே வீட்டில் எல்லாமே வெறும் பாட்டிலாக இருக்குது. அதை பார்த்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு என்னாச்சா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எப்போவுமே நம்ம வழக்கமாக வைக்கிற ட்ரீட் தானே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன மனநிலைமையில் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் என்னடனே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஆமாம் ஆண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க ரூம்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி போயிட்டு பார்க்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் விஜயா வந்து சொல்கிறாங்க. இவங்க பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மான்னு சொல்லிட்டு ரவி வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.